இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 18ஆம் நாள் 2/3/2026 மார்ச் மாதம் திங்கட்கிழமை என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:28 லக்கணம் கும்பலக்கணம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி மாலை 6:28 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பௌர்ணமி வருகின்றது. நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் காலை 8:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 8:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரமம் பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:16 வரை சந்திராசிரமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க, எதையும் சாதிக்க முடியும் என்ற துணிச்சலுடனும் இருப்பீங்க. கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு வெற்றியையும் பெற்றுத்தரும். இன்று உங்களுடைய திறமைகளை பணியிடத்துல வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இத்தகைய போக்கின் காரணமாக உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சாதகமாகவும் உணர்வீங்க. ஊக்கத்தொகைகளின் வகையில பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். திடமாகவும் உறுதியாகவும் உணர்வீங்க. சிறப்பான லாபத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுக்காக நீங்க சில முக்கியமான உதவிகளையும் செய்வீங்க. இதனால பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய திறமை பாராட்டுகளையும் பெற்றுவிடும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட இடங்களுக்கு பணி மாறுதல்களும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல சிறப்பான வருமானத்தையும் பெறலாம். தொழில் துறையில எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்க பெறுவீங்க. வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மேன்மையும் உண்டாகும். அரசாங்க வகையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. அலுவலக வேலையின் காரணமாக சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கத்தங்க செய்யும். அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். வீட்டு ரகசியங்களை யாரிடத்திலும் பேசவும் வேண்டாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். நவீன மின்னணு சாதனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பாதியில் நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை குறைவதனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. நிர்வாகத்தினரிடமிருந்து எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக தங்க இருக்கும். உங்களுடைய பணி சூழ்நிலைகள்ல சின்ன சின்ன மாற்றங்களும் செய்வீங்க. இது சாதகமாகவும் இருக்கும். இன்று அரசாங்கத்திடம் இருந்து நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு செயலிலுமே தைரியத்துடனும் இருப்பீங்க. சட்ட போராட்டங்கள்ல ஈடுபட்டு வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. என்று நீங்கள் நிதானமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் எதிர்காலத்துல நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவாகவும் உணர்வீங்க. பத்திரங்கள் சார்ந்த துறைகள்ல மேன்மையும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதில இருந்து வந்த கவலைகளும் குறையும். ஆன்மீக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத சில தனவரவுகளும் இருக்கும். எதிர்காலம் தொடர்பான குழப்பங்களும் குறையும்.
தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவாகவும் உணர்வீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் நீங்கும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் குறையும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சராசரியான வளர்ச்சியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணிகளை விரைவாக ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சோம்பலான போக்கும் மாறும். மந்தத்தன்மையும் நீங்கும். கொடுக்கப்பட்ட பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு முறையாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதலாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறிய அளவின பண இழப்பு இருந்தாலுமே அதனை சமாளிக்கக்கூடிய திறனுடனும் இருப்பீங்க. எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுதாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பருவநிலையின் காரணமாக சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலையில முன்னேற்றமான போக்கும் காணப்படும். சிறப்பான செயல்பாடுகளின் காரணமாக மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய புதிய தொழில்நுட்பம் வியாபாரத்துல வெற்றியையும் பெற்றுவிடலாம். லாபமும் இருக்கும். வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும். மின்சாதன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகள் அனுசரணையாகவும் இருக்கும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆபரண யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனத்தினால மறைமுக எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களிடத்துல உதவிகள் பெற்றவர்கள் இப்பொழுது மீண்டும் உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். இன்று வேலை சுமையினால உடல் அசதியும் மன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். இன்று நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள்ல தாமதங்கள் ஏற்பட்டாலும் நல்லபடியாகவும் முடியும். அலைச்சல்களும் இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் இடத்துல அதிருப்தி ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் இடத்துல பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. தந்தையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். சகோதரர்கள் கேட்கின்ற உதவிகளை செய்தும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. சக ஊழியர்களுக்கு பணிகள்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல கடின உழைப்பும் தேவைப்படலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று உங்களுடைய வேலைகளை முடிப்பதில் மற்றவர்களை நம்பி இருக்கவும் வேண்டாம். இன்று ஆதரவுகளும் இருக்கும். முன்னர் செய்த கடின உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் மற்றும் வேலை தொடர்பாக கடின உழைப்பும் தேவைப்படலாம். கோபம் மற்றும் எரிச்சல் போன்ற உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்கள் அன்பிற்கு உரியவர்கள் கிட்ட பேசும் பொழுது மனச்சுமையும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில அலைச்சல்களும் இருக்கும். செயல்பாடுகள்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பழைய நினைவுகளின் மூலமாக செயல்பாடுகள்ல ஒரு விதமான மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். மூத்த சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு மனதில் என்று சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பணிகளை ஆற்றும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த தவறான புரிந்துணர்வுகளும் மாறும். இன்று வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சூழ்நிலைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண இழப்புல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இன்று நீண்டகால திட்டமிடுதல்கள்ல இருந்து நல்ல லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய சந்திப்புகளும் நடைபெறும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கணுக்கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல உங்களுடைய சிந்தனை திறனும் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பார்ட்னர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அலுவலகங்கள்ல வேலை சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பணவரவும் இருக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகளும் நடைபெறும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். அரசு அலுவலக வேலைகள் சாதகமாகவும் முடியும். குடும்ப பிரச்சனையினால சிலருக்கு மன அழுத்தங்களும் ஏற்படலாம். உறவினர்களினால இருந்து வந்த இடர்பாடுகளும் குறையும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. தவணை தொகைகளை எல்லாமே உரிய நேரத்துல கொடுத்து முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். கவனமாக செயல்படுவதும் நல்லது. மனமும் உற்சாகத்துடனும் இருக்கும். வழிபாடுகளின் மூலமாக தெளிவும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை முரண்டு பிடித்தாலும் கடுமை காட்டாமலும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். உங்களுடைய வேலைகளை முடிப்பதுல மற்றவர்களை நம்பி இருக்கவும் வேண்டாம். மற்றவர்களுடைய ஆதரவினால முயற்சிகளில் நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்னர் செய்த கடின உழைப்பிற்கு இப்பொழுது நல்ல அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். தொழில் மற்றும் வேலை தொடர்பாக கடின உழைப்பும் தேவைப்படும். கோபம் மற்றும் எரிச்சல் போன்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் அன்பிற்கு உரியவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில அலைச்சல்களும் ஏற்படலாம். செயல்பாடுகள்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பழைய நினைவுகளின் மூலமாக செயல்பாடுகள்ல ஒரு விதமான மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகள் கிட்ட எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வேறுபாடுகளும் குறையும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துறையின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதானமாக இருப்பதும் நல்லது. சக பணியாளர்கள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். காரணமே இல்லாமல் யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். இது உங்களுடைய வளர்ச்சிகள்ல தடையை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலே இன்று உங்கள் துணையிடத்துல தவறான புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். இதனை மாற்றி அமைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செலவுகளை முறையாக திட்டமிடுவதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று ஓரளவிற்கு மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் நல்லது நினைத்து மற்றவர்களுக்கு அறிவுரைகள் கூறினாலும் உங்களுக்கு கெட்ட பெயரே கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்துறையில மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும்.
வியாபாரத்துல மந்தத்தன்மையும் நீங்கும். வீட்டு செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சில மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல கவனக்குறைவாக செயல்படவும் வேண்டாம். மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகவும் வேண்டாம். வெளியூர்ல இருந்து வரவேண்டிய செய்திகளும் வந்து சேரும். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மனைவி இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். பிள்ளைகளும் பொறுப்புடனும் செயல்படுவாங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. பங்குச் சந்தையில கவனமாக இருப்பதும் நல்லது. கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல உள்ளவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நம்பிக்கைக்கு உரியவர்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். அவசரமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் இருக்கும். சின்ன சின்ன சங்கடங்களும் நீங்கும். தாய்வழி உறவினர்கள் கேட்கின்ற உதவிகளை செய்தும் தருவீங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். செயல்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். குறிப்பாக சமூக பணிகள்ல ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பாக நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். நன்மைகளும் உண்டாகும். சில அழுத்தமான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இது நிம்மதியையும் ஏற்படுத்தும். இன்று உங்களுடைய வரம்புகளை மீறி நீங்க பேசிவிடவும் வேண்டாம். யாருடைய சொந்த விஷயத்திலும் தலையிடவும் வேண்டாம். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாக இருப்பதும் நல்லது. வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உறவினர்களுடைய வழியில ஆதாயமான சூழ்நிலைகளும் இருக்கும். பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். உலக வாழ்க்கை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். நண்பர்களின் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பிரபலமானவர்களுடைய ஆதரவினால வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தாமதங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. நல்ல உணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பணியில தொழில் சார்ந்த அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இத்தகைய போக்கின் காரணமாக சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லுறவும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். ஊக்கத்தொகைகளுடைய வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். சேமிப்புகளும் உயரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். செழிப்பாகவும் உணர்வீங்க. மனதிற்கு பிடித்த வேலைகளை செய்தும் மகிழ்வீங்க. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். நெருங்கிய உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பணிச்சுமையும் குறையும். மன அழுத்தங்களும் தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். ஊக்கத்தொகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். வருமானத்தையும் பார்த்து விடலாம். சிறப்பான நாள் என்றும் கூறலாம். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தொழிலுக்கான ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒன்றுவிட்ட சொந்தங்களுக்கான சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகங்களை எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நீங்க நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம்.
கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அலுவலக பணிகளின் காரணமாக உற்சாகத்துடனும் இருப்பீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய முயற்சிகளை எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலையும் முன்னேற்றத்தையும் தரும். பணியிடத்துல உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் இடத்துல அனுகூலமான சூழ்நிலைகளும் உண்டாகும். மற்றவர்களுடைய தவறுகளை நீங்கள் சுட்டிக்காட்டவும் வேண்டாம், மன்னித்து விடுவதும் நல்லது. வாழ்க்கை துணையின் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவீங்க. இன்று மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதுவிதமான கலைகளை கற்றுக் கொடுப்பதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு தெளிவையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். திட்டமிட்ட பணிகளை எண்ணிய விதத்துல முடிக்கவும் செய்வீங்க. புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். தன வரவுகள்ல ஏற்ற இறக்கமான சூழலும் உண்டாகும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல சில நுணுக்கங்களை புரிந்தும் கொள்வீங்க. வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் உண்டாகும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். அரசாங்க வகையில ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். மன அமைதியாகவும் உறுதியுடனும் தைரியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று ஓரளவிற்கு வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணியில சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல தவறான புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். சின்ன சின்ன இடைவெளிகளும் இருக்கத்தங்க செய்யும். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் வாங்கி தருவதில் கவனமாகவும் இருங்க. முறையாக திட்டமிடுவதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். இதனால உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருங்க. சில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வேலைகளை முடிப்பதில் தடுமாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சில செலவுகள் ஏற்பட்டாலுமே சிரமப்பட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. பொருள் வரவும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகளை முடிப்பதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். வேலையில மாறுதல்களும் இருக்கும். பணி அழுத்தங்களும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருங்கிய உறவினர்களினால இருந்து வந்த மன அழுத்தங்களும் நீங்கும். உடனே முடிய வேண்டிய சில வேலைகள்ல கூட சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. அந்நிய பெண்கள் இடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. வாகனங்களை நிறுத்தும் பொழுது சரியாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இழந்த உரிமைகளை மீட்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்களுடைய உதவியினால முடிக்கவும் செய்வீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபமும் இருக்கும். ஆனால் இந்த பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் அவர்களிடத்துல இருந்து அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை சரியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்காலத்தை மேம்படுத்தக்கூடிய விதமாக திறமைகளை வளர்த்தும் கொள்வீங்க. வேலை சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். பணியிடத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய ஆலோசனைகள் மற்றும் திறமை உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். ஆக்கப்பூர்வமான பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க.
பொறுமையான பேச்சுக்கள் உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். வாக்குறுதிகளை தருவதில் சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வித்தியாசமான சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. பணிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. முக்கிய பிரமுகர்களுடைய உதவியினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வராது என்று நினைத்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகஜமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணியிடத்துல பணிகளும் இறுக்கமாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். சிறு கட்டுப்பாடுகளும் நீங்கும். உங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்களுடைய அன்பை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நேர்மையாகவும் இருப்பீங்க. சரியான புரிந்துணர்வுகளும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. இன்று கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு ஒவ்வாமையின் காரணமாக கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று முற்போக்கான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. நேர்மறையான கருத்துக்களை கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய மனதையும் கவர்ந்தும் விடுவீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபமும் இருக்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பான உயர்வும் இருக்கும். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலைகளும் நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய அவசரங்களை வீட்டுல புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உறவினர்களினால இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். மற்றவர்களுடைய பேச்சுக்களை நீங்கள் கண்டு கொள்ளவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். சில தேவையில்லாத செலவுகளையும் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். மனம் விட்டு பேசுவதும் நல்லது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று அனாவசியமான பேச்சுக்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. சந்தேகப்படுகின்ற எண்ணங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுக்காக உதவிகள் செய்ய போய் உபத்திரத்துல சிக்கிக் கொள்ளாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். இன்று வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சிலருக்கு எதிர்பாராத பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சக பணியாளர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். இன்று வேலைகளை முடிப்பதுல நம்பிக்கையாகவும் இருப்பீங்க. சொந்த விருப்பப்படியும் வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான நேரத்துல நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக அவசரமான முடிவுகளை எடுக்க வேண்டியதும் இருக்கும். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. நண்பர்களுடைய வழியில ஆதரவான சூழ்நிலைகளும் இருக்கும். திறமைக்கு உண்டான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பேச்சுக்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. பொன் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய செயல்பாடுகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. கடன் நெருக்கடிகளும் குறையும். சுபகாரிய எண்ணங்கள் சாதகமாகவும் அமையும். நெருக்கமானவர்கள் இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும்.
வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடுகளை மேற்கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல தேவையற்ற வாக்குவாதங்களும் ஏற்படலாம். கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். ஆனால் செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். பிரார்த்தனைகளை மேற்கொள்வதும் நல்லது. வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். வருமானமும் இருக்கும். தொழில்துறையில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். அரசு அலுவலகங்கள்ல வேலைகள் சற்று தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல நல்ல விஷயங்களும் நடைபெறும். கடன் சுமைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பூமி லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகளும் செய்வீங்க. தனித்துவமான திட்டமிடுதல்களை ஈடுபடவும் செய்வீங்க. நிதானமாக யோசித்து செயல்படுவதும் நல்லது. சில நேரங்கள்ல தேவையற்ற இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். குறை சொல்லும் உறவினர்களை நீங்கள் கண்டு கொள்ளவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறும். மனைவியின் வழியில அந்தஸ்தும் உயரும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் மதிக்கவும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். சிலருக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். மனதிற்கு திருப்தி தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இரக்கமான குணத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. நிதிநிலைகள் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சட்டப்பூர்வமான விஷயங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய மன உறுதியின் காரணமாகவும் நேர்மையாகவும் செயல்படுவீங்க. சிந்தனை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணியிடத்துல சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணியிடத்துல புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களினால மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய வேலைகள் சார்ந்த முயற்சிகள்ல வெற்றியும் பெறுவீங்க. பேச்சுக்கள்ல அதிகாரமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்பார்த்த சில உதவிகளின் மூலமாக முன்னேற்றமும் உண்டாகும். கல்வி தொடர்பான பணிகள்ல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. பரிசுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் ஈடேறும். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விரைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கடினமான பணிகளையும் நல்ல முறையில மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதில் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணியிட சூழ்நிலைகள் சுமூகமாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணியில சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்ற நல்ல புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல நல்லுறவையும் ஏற்படுத்தியும் கொள்ளலாம். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய முயற்சியின் காரணமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாகவும் செயல்படுவீங்க. நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். பார்ட்னர்களுடைய உதவியுடன் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். கையில பணமும் இருக்கும். வங்கி இருப்பும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கடன்கள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வுகளும் இருக்கும். நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு செய்யும் வேலைகள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். எதையும் சாதிக்க முடியும் என்ற விவேகத்துடனும் இருப்பீங்க. நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வரவு செலவு கணக்குகளை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். இது தேவையற்ற பொல்லாப்புகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். நினைத்தது நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். செலவுகளும் இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பாக்கி தொகைகளை வசூல் செய்தும் விடுவீங்க. சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் ஏற்படலாம். அறிவுபூர்வமாக செயல்பட்டு பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இறை சார்ந்த படிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். நிம்மதியாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:16 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு செயலை செய்தாலுமே அதனை பொறுப்புடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வளர்ச்சியும் இருக்கும். வெற்றியும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே சாமர்த்தியமாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. தொழில் சார்ந்த அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணிகளை எளிமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். இன்றைய நாள்ல நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நல்லபடியாகவும் அமையும். புதிய வாய்ப்புகளும் இருக்கும். ஊக்கத்தொகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தொழில் துறையில முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி மாற்றங்களும் இருக்கும். வருமான தடைகளும் நீங்கும். அவசியமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. இரவு பகல் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு மனசோர்வும் ஏற்படலாம். தேவையற்ற விஷயங்கள்ல மனம் அணைப்பாயவும் விடவும் வேண்டாம். அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். வங்கி வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. புதிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிகள் அதிகரித்தாலும் சோர்வில்லாமல் செய்து பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க.
வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். நெருக்கமானவர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் இருக்கும். வழக்குகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமன் இடத்துல இருந்து கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அலைச்சல்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:16 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பொறுமையாகவும் மன உறுதியுடனும் இருப்பதும் நல்லது. சில சிக்கலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய நல்லுறவுகளும் இருக்கும். மோதல் போக்கும் மாறும். சில குழப்பங்களில் இருந்து விடுபடவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நல்ல மகிழ்ச்சியான மனநிலையுடனும் புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. நிதிநிலை சாதகமாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன குழப்பங்களும் நீங்கும். சிலருக்கு கணுக்கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். வேலை விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெற்றிகரமாகவும் அமையும். வெளியூரில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உங்களுடைய திறமைகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அரசு வேலைகள்ல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். வியாபாரத்துல மூலதனத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வெளியூரில் இருந்து முக்கியமான தகவல்களும் வந்து சேரும். அரசு வேலைகள்ல எதிர்பாராத தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். சாலைகள்ல சென்று வரும்பொழுது கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். அலுவலகத்துல வீட்டு பிரச்சனைகளை நீங்க நினைத்து பார்க்கவும் வேண்டாம். கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வெளிவட்டார தொடர்புகளும் அதிகரிக்கும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியிடங்கள்ல சாப்பிடும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பழக்க வழக்கங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். செய்கின்ற முயற்சிகளை எதிர்பார்த்த நல்ல பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. மறைமுகமான எதிர்ப்புகளையும் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரங்கள்ல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இன்று வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் மன சஞ்சலங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன சிக்கல்களுடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். மிதமான வளர்ச்சியும் இருக்கும், சின்ன சின்ன ஏமாற்றங்களும் இருக்கும். சக பணியாளர்கள் இடத்துல அகந்தையான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. வளர்ச்சியை இது பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல சுமூகமான போக்கும் இருக்கும். நல்லுறவை பராமரிப்பதற்கு சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. நிதியை குறித்த அளவிற்கு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்கவும் வேண்டாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பலன்கள் கலந்தே காணப்படும். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பண விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபாரம் மிதமாகவும் இருக்கும். தொழில் துறையில தேவையில்லாத அலைச்சல்களும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். உதவிகளையும் பெறலாம். வருவது வரட்டும் என்ற சிந்தனையுடனும் இருப்பீங்க. உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல அதிக நேரம் செலவு செய்ய முடியாத சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். இணையதள ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். திட்டவட்டமாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்துல அதிக அக்கறையும் காட்டுவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். நினைத்தது நல்லபடியாக முடியக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல கோபப்படவும் வேண்டாம். யாரிடத்திலும் நீங்க வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். குறிப்பாக நிதி சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை யாருக்கும் தரவும் வேண்டாம். கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்காக நீங்க செய்யக்கூடிய உதவிகள் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாகவும் இருக்கலாம். புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. தனவரவுல மேன்மையும் உண்டாகும். பழைய பிரச்சனைகளும் குறையும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். நெருக்கடிகளும் நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். வேலைகள்ல திட்டமிட்டு இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.